அறிவிப்புகள். கரன்சி கலாச்சாரத்துக்கு காரணம் யார்? எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இலவசங்களையும் ரொக்க அறிவிப்புகளையும் திமுக, அதிமுக போட்டி போட்டு அறிவிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற மகளிர் உரிமை தொகையை முன்பணமாவும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாவும் 5000 ரூபாய உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருக்க மகளிர் வங்கி கணக்கில் திமுக அரசு வரவு வைக்க, அடுத்து அதிமுக ஆட்சி அமைஞ்சா விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகையா 10,000 ரூபாய் கொடுப்போம்னு அதிமுக அறிவிச்சிருக்கு. கூடவே வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய், மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை உயர்வு, நடைபாதை வியாபாரிகளுக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடின்னு அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகள் நீளுது. இலவசங்களும் ரொக்க அறிவிப்புகளும் தேர்தல் முடிவுகளை மாற்றுமா? திமுகவுக்கு போட்டியா அதிமுகவும் ரொக்க அறிவிப்புகளை வெளியிடுதா? தமிழ்நாட்டில் முதல்ல மக்களுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் துவங்கினது எங்க? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு மாதம் கொடுத்துட்டு வந்த மகளிர் உரிமை தொகையை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாயாவும், கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 2,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாயா முன்பணமா 1,31,00,000 பயனாளர்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி வங்கிகள்ல வரவு வைக்கப்பட்டுச்சு. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும்னு முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த மாதம் பொங்கல் தொகுப்போட 3,000 ரூபாயும் மகளிர் தொகை 1,000 ரூபாயும் சேர்த்து 4,000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்த நிலையில இந்த மாதம் 5,000ன்னு சேர்த்து மொத்தம் 9,000 ரூபாய் இந்த 2 மாதங்கள்ல வழங்கப்பட்டிருக்கு. கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 2,000 ரூபாய் வழங்கப்பட்டதுக்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில இனி ஆண்டுதோறும் வழங்கப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி 24ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாள்ல திமுக ஆட்சியில விலைவாசி உயர்வால பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் 10,000 ரூபாய் உதவித்தொகையா வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கான நிதி ஆதாரம் தொடர்பா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, மக்களை பாதிக்காத வகையில வரி வருவாயை உயர்த்தி நிதி திரட்டப்படும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது பல விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு. முதல்ல 10,000 கருணை தொகைன்னு அதிமுக சொல்ல அதுக்கு எதிர்ப்பு கிளம்பின நிலையில அதுக்கு உதவி தொகைன்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. மக்களுக்கான நலத்திட்டங்கள் முதல் கட்டமா வாக்குறுதிகளா அறிவிக்கப்பட்ட நிலையில இப்போ திமுக, அதிமுக போட்டி போட்டு பணம் கொடுக்கறதா சொல்றதும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல பொங்கல் பரிசு, கோடைக்கால தொகுப்பு, உரிமை தொகை, உதவி தொகைன்னு பல பேர்கள்ல பணம் வழங்குற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர நிலையில இதை தொடங்கினது எந்த கட்சிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குற திட்டத்தை 1983ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடங்கி வச்சாரு. அடுத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கலுக்கு ரொக்க பரிசா 100 ரூபாய் வழங்கும் திட்டம் 1990ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியால துவங்கி வைக்கப்பட்டுச்சு. பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்குற நடைமுறைக்கு இந்த அறிவிப்பு தான் தொடக்கம் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் 2006ல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2009ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அரிசி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2012ல் இந்த திட்டத்தை கைவிட்ட நிலையில மக்கள் கிட்ட இருந்த வரவேற்பை தொடர்ந்து 2013ல் மீண்டும் தொடங்கினாங்க. பொங்கல் பரிசு தொகுப்போட 100 ரூபாய் பணத்தையும் கொடுத்தாங்க ஜெயலலிதா. பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்குற நடைமுறையை மீண்டும் தொடங்கி வச்சது ஜெயலலிதா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2013, 2014ஆம் ஆண்டுல தொடர்ந்த இந்த பொங்கல் பரிசு திட்டம் 2015ல் நிறுத்தப்பட்டு தேர்தல் ஆண்டான 2016ல் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து முதல்வரா வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்துட்டு வந்த நிலையில 2019 மக்களவை தேர்தலை ஒட்டி அந்த ஆண்டு பொங்கலுக்கு பரிசு தொகுப்போட 1000 ரூபாயை வழங்கினாங்க. அதே போல 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு கொரோனாவை காரணம் காட்டி பொங்கல் பரிசா 2,500 ரூபாயை வழங்கினாரு.
2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023, 2024 ஆண்டுல பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில 2025 ஆண்டு அது நிறுத்தப்பட்டு இந்த வருட பொங்கலுக்கு 3000 ரூபாயா உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்போட வழங்கப்படும்னு அதிமுக அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இந்தியாவோட எல்லா மாநிலங்கள்லையும் ரொக்க அறிவிப்புகள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த மாநிலங்கள்ல நடந்த தேர்தல் வெற்றிகளை உறுதிப்படுத்தி இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளா வழங்கப்படுற பண பயன்கள், மகளிருக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதா பல தரவுகள் உறுதி செய்யுது. ஆனாலும் அண்மையில உச்சநீதிமன்றம் இதை பத்தி தெரிவிச்ச கருத்துக்களையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. இலவசங்களுக்கும் மக்கள் நல திட்டங்களுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம வாக்குகளுக்காக பொது பணத்தை வாரி இறைக்கிற மாநிலங்களை உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கிற நேரத்துல ரொக்க அறிவிப்புகளை வெளியிடுற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா அரசோட நிதி நிலைமையை பாதாளத்துக்கு தள்ளாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காமலும் நிதி நிர்வாகத்தை திறமையா கையாளணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு.